வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய். ஸோ அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதில் வந்து நான் வந்து பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 20 நெல்லிக்காய் எடுத்து இது மாதிரி நீட்டு வாட்டத்தில் கத்தி வச்சு கீனி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஊறுகாய்க்கு எப்போயுமே ஈரம் இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஈரம் இருந்துச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ ஈரம் இல்லாத கையில் சுத்தமான கத்தி, அப்புறம் நெல்லிக்காவும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பீசஸாக வேணான்னா உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய நெல்லிக்காயில் மீடியம் சைஸில் சின்ன சைஸாகவே இருந்தால் நீங்கள் நெல்லிக்காவை கட் பண்ணாமல் டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா சுற்றி குத்தி கூட முழு நெல்லிக்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு. அதுவும் ஊறுகாய் இதே மாதிரி போடலாம் நீங்கள். ஸோ இதுக்கு வந்து 20 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா காரத்துக்கு வந்து 12 வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 12லேருந்து 15 நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் வேணால் நாங்கள் ரெடிமேடு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு. ஸோ உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 கப் வந்து எண்ணெய், அப்புறம் ஒரு 4 பெரிய பல் பூண்டு வந்து நீட் வாட்டத்தில் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு பூண்டு வேணாம், நீங்கள் பூண்டு சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் பூண்டு இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஊறுகாயில் வந்து வெந்தய வாசனை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நல்லா வறுபடுற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் விடாமல் ஒரு காஞ்ச கடாயில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் கருக விடாதீங்க. நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகி அது வெந்தய வாசனை வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ வெந்தயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து எடுத்த வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணிடலாம். அப்புறமா வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்கன்னா மிளகாய் தேவையில்லை. ஸோ இது ரெண்டும் மட்டும் அரைச்சிக்கோங்க. நான் மிளகாத்தூள் பதிலாக மிளகாவே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் சேர்த்து இதில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை அரைச்சி நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரைக்கின எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வேணால் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த எண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் பீசஸை ஆட் பண்ணிடலாம். நெல்லிக்காய் போட்டு இதை நல்லா வதக்கணும். அப்புறம் இதுக்கு கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் வந்து ஆட் பண்ணிடலாம். பூண்டும் வந்து நெல்லிக்காய் கூட சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தீ வச்சிடாதீங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம், லோ டு மீடியம் ஃப்ளேமுக்குள்ளே வச்சு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா கலர் கூட கோல்டன் கலர் வந்துடுச்சு. இது போதும். இதுக்கு மேலே ரொம்ப வேக வைக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பும் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூளும் வெந்தயத்தூள், கடுகு அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் தனியாக ஆட் பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிங்க, கடுகும் வெந்தய பவுடர் கூட சேர்த்து அதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த மிளகாத்தூள் மசாலாலாம் போட்டோன்னே ஸ்டவ் வந்து உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அது மசாலாலாம் கருகிடும். அவ்வளோதாங்க. நம்ம அந்த சூட்லேயே வந்து மிளகாத்தூள் வந்து நல்லா வதங்கிடும், அந்த பச்சை வாடை போயிடும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் வதக்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை வாங்க இது ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான நெல்லிக்காய் இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து நான் வந்து ஒரு க்ளீனான தண்ணி இல்லாத கண்ணாடி பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். தண்ணி இல்லாமல் பார்த்துங்க. தண்ணி இருந்துச்சுன்னா வந்து ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ முன்னாடியே நல்லா பாட்டில் கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 5லேருந்து 20 நாள் தாராளமாக இதை வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இன்கேஸ் உங்களுக்கு லாங் டேர்ம் ப்ரிசர்வேஷன் வேணும்னா நீங்கள் இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து சிட்ரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ அது வந்து கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் அந்த ஊறுகாய் கெடாமல் வச்சு சாப்பிட்லாம். நான் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் வேணான்னு சொல்லிட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஊறுகாய் செஞ்சுருக்கேன். இதுவே வந்து தாராளமாக 20 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கெடாமல் இருக்கும். எப்போயுமே யூஸ் பண்ணும்போது ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், கை வைக்காதீங்க. ஊறுகாய் ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.